ஆச்சு? அப்பா தான் வந்துட்டார்ல, அதான் ஸ்டார் வந்துருச்சு. அதான் நான் அப்பா ஸ்டாரு. அது ஒண்ணும் இல்ல அங்கிள். அப்பா, அதோ அங்க நிலா இருக்குல்ல, ம். அது பக்கத்துல எப்பவுமே 3 ஸ்டார்ஸ் தான் இருக்கும். அதுல ஒண்ணு நானு, இன்னொன்னு அம்மா, இன்னொன்னு ஆதித்யா. ஆனா அப்பா ஸ்டார் மட்டும் இருக்காது. இப்ப நீங்களும் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அப்பா ஸ்டாரும் வந்துருச்சு. ஐயோ அக்கா, என்னாச்சுடா? ஸ்டார் காணாம போயிடுச்சு. ஆ? அப்படின்னா நீங்க எங்க அப்பா இல்லையா? எனக்காக பொய் சொன்னீங்களா? டேய், அப்படிலாம் இல்லடா. நான் தான் உன் அப்பா. நான் பொய்யெல்லாம் சொல்லல. ஓகே? பிராமிஸா நீங்க தான் என் அப்பாவா? ஆதித்யா, ஏன் அவர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இந்தா, இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு. இந்தா. விடுங்க பாரதி, இதுல எந்த தொந்தரவும் இல்லை. இந்தா குடிடா. சரி, என்ன கேள்வி கேட்க போற? கேளு, சொல்றேன். நீங்க எங்க அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா, இல்ல பாட்டி தாத்தா கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? சொல்லுங்கப்பா, நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா இல்லையா? லவ் பண்ணி தாண்டா கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் சாதாரண லவ் இல்ல, அப்படி ஒரு லவ். அதான் சொல்லியாச்சுல, பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. இருமா, இன்னும் அப்பா கிட்ட நிறைய கேட்க வேண்டியது நீ இருக்கு. முதல்ல பாலை குடி, நான் அப்புறம் சொல்றேன். ம். அப்பா, நீங்க முதல்ல அம்மாவை எங்க பாத்தீங்க? சொல்லுங்கப்பா, முதல்ல அம்மாவை எங்க பாத்தீங்க? இருடா இருடா, சொல்றேன். ஒரு நாள் காலையில நான் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தப்போ உங்க அம்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பீச் கலர்ல புடவை கட்டி இருந்தாங்க. எப்படி கரெக்டா அதே புடவைய சொல்றாரு? உங்க அம்மா நடந்து போறத பார்த்தப்போ எனக்கு தெரியாதுடா, இவங்க தான் காலம் முழுக்க நம்ம கூடவே வரப்போறவங்கன்னு. அன்னைக்கு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது படுத்து தூங்கு, தமிழ் தூங்கு. மேடம், உங்க நிலைமை எனக்கு புரியுது. என்னால இத தடுக்கவும் முடியல, கெடுக்கவும் முடியல. ஐம் சாரி. ஏன்னா இது என் குழந்தையோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஆதி சார் என் குழந்தைக்காக செஞ்சாரு. ஆனா அதுக்கு நான் நன்றி சொல்றதை விட அவர் செஞ்ச விஷயத்த தடுக்காம இருந்த உங்களுக்கு தான் நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல வச்சு
ஆதி சார் அப்படி சொல்லும்போது கூட எனக்கு பெருசா ஒன்னும் தோணல. ஆனா ஆதித்யா இதுக்கப்புறம் இவரை அப்பாவா நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கறதும் செய்யறதும் கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பாரதி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க குழந்தைகிட்ட ஆதிதான் அப்பான்னு சொன்னது பொய்ன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆதிக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இதை இவ்ளோ பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல மேடம். அது இங்க பாருங்க பாரதி, உங்க குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக தானே இது எல்லாமே. இதுல எனக்கு எந்த வருத்தமோ கோபமோ இல்ல. ஏன்னா இது என்னோட ஆதி. தேங்க்ஸ் மித்ரா. மித்ரா, ஆக்சுவலி நீ என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் சொல்றேன்ல, நீ என்னோட ஆதி. சரி, நீ போய் தூங்கு. பாரதி, நீங்களும் போய் தூங்க. நான் குழந்தைங்களோட இங்கேயே படுத்துக்கிறேன். Okay, my dear husband. Good night. Bye.